அழகான கிராமத்துல வேதவள்ளி பாட்டி பிரெட் ஆம்லெட் கடை ஒன்றா போட்டிருந்தாங்க. ஏண்டி வேதவள்ளியே, என்ன ஓம் அவனுக்கு பொண்ணு பார்க்குறியா இல்லையா? எத்தனை நாளைக்கு நீ எப்படி முடியாதோட அந்த கடையை பார்த்துக்க போற? அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து வச்சா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா அந்த வேலையெல்லாம் அவன் பார்த்துக்குவல்ல. எத்தனை நாளைக்கு நீயே எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்க போற? அதாண்டி இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகணும் பார்த்துக்க. என் மகனை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அவன் தான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டா. கேட்டா வர்றவன் நம்மளை பிரிச்சு போடுவானே சொல்லிக்கிட்டு கிடக்குறியான். பாரி வெதவல்லியே, பொண்ணு பார்க்க போகிறப்பே எல்லாத்தையும் சொல்லிவிடு. எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லைம்மா, கடையை நீ தான் பார்த்துக்கணும், வேலையை கொஞ்சம் நீ தான் பார்த்துக்கணும் சொல்லியே இது பண்ணு. என்ன அப்போனாத்தான் அடுத்த தடவை புரிஞ்சுக்குவாளுங்க. இல்லை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாளுங்க பார்த்துக்க. நான் சொல்கிறத மட்டும் கேள்றி. அந்த பொருள்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிவிடு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தான் இந்த கடையெல்லாம் பார்த்துக்கணும் பொறுப்பானு. ஆமாண்டி, நீ சொல்கிறது கூட சரிதான். எல்லாத்தையும் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறதானே நல்லது. நாளை முன்னே அந்த பொண்ணு வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல. இன்னைக்கு போகிறப்ப எல்லாத்தையும் சொல்லிவிட்றேன். சரி வேதவள்ளியே, உன்னை பார்த்துட்டு கேட்டு போலாம் தான் வந்தேன். உனக்கு வேற ரொம்ப உடம்பு சரியாமல் போகுது அடிக்கடி. அதனால சீக்கிரம் அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க பாரு. என்ன நம்ம இருக்கிறப்பே பிள்ளைகளை கரையை சேர்த்து விட்டா தான் உண்டு. அப்புறம் அவனுக்கு பொழப்பு என்ன ஆகுதுன்னு யோசிச்சுப்பாரு. உன் பிள்ளைலாம் ரொம்ப வெகுளி பார்த்துக்க. அவன் சம்பாத்தியத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால இந்த கடையை கொஞ்சம் நல்லா வச்சு கொடு. ஆமாம், என் மகன் ஒன்றுமே சம்பாதிக்க மாட்டான். பாவம், அவனுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வேலை கிடைக்கிது. அதுவுமே வேலை சரியாக ஓட மாட்டேங்குது. இவனுக்கு எப்படியாச்சும் இந்த கடையை தான் நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கணும். அவங்களும் கடையை மூடிட்டு பொண்ணு பார்க்குற விஷயமா கிளம்புனாங்க. வாப்பா வா சம்மந்தியே, ஏதாவது சாப்பாடு கீப்பாடு சாப்பிட்றீங்களா இல்லை பால்கள் குடிக்கிறீங்களா? எதா இருந்தாலும் கேளுங்க, கூச்சப்படாமல். தாராளமாக நாங்கள் தர்றோம். என்ன உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் தாராளமாக சொல்லுங்கள் சம்மந்தியே. ஏம்மா சம்மந்தின்னு சொல்லிட்டேன், இதுக்கு மேலே என்ன பிடிக்கிறது என்ன பிடிக்காது என்ன? உன் பொண்ணை எனக்கு ரொம்ப தாமா பிடிச்சிருக்கு. ஆனால் நாங்கள் சொல்கிறோம் சில விஷயம், அதுக்கு மட்டும் உன் பொண்ணு சரியாக வருவான்னு கேட்டுக்க. ஏம்மா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுமா. என் பொண்ணு எல்லா விஷயத்துலையும் தங்க மாதிரி பார்த்துக்க. நீங்கள் என்ன விஷயம் சொல்கிறீங்களோ அதை கேட்டுப்பா. நீங்கள் என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்கள், அவகிட்ட சொல்கிறேன். அவளுக்கு சரிப்பட்டு வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். என்ன விஷயம்னு சொல்லு. பரவாயில்ல, என்ன இருந்தாலும் சொல்லுங்க, நான் எதா இருந்தாலும் கேட்டுப்பேன். என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் நடந்துப்பேன்ல. ஏம்மா நான் நேராகவே விஷயத்துக்கு வரேன். நான் ரொம்ப உடம்பு சரியில்லாதவ. பிரெட் ஆம்லெட் கடை வேற போட்டிருக்கேன். என்னோட பையனோட சம்பாத்தியம் கம்மி தாம்மா. என் கடையை வச்சு தான் கொஞ்சம் நெஞ்சம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாததுனால அந்த கடையை கொஞ்சம் நடத்த முடியல. என் பையனும் அடிக்கடி வேலைக்கு போயிடுறானா, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தான் எல்லாத்தையும் பொறுப்பாக எடுத்து பார்த்துக்கணும், அந்த கடையும் கூட. இந்த மாதிரி இருந்தால் சொல்லு, நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் சம்மதிக்க முடியாதுமா, கோச்சிக்காத. இவ்வளோதானா? இதை போய் நான் பார்க்க மாட்டேன். அதெல்லாம் நான் பொறுப்பாக எடுத்து பார்த்துக்குவேன். நீங்கள் கவலையே பட வேணாம். அம்மா நீ சொல்லுமா, நான் எல்லாத்தையும் பொறுப்பாக எடுத்து பார்த்துக்குவேன் தானே. அவங்கக்கிட்ட கொஞ்சம் சொல்லு. உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப இஷ்டம். அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கம்மியான சம்பாத்தியமாக இருந்தால் என்ன, நான் அவரை பார்த்துக்குவேன். பார்த்தீங்களாம்மா, இதான் என் பொண்ணு. என் பொண்ணு என்றைக்குமே நம்பி வரவங்கள கைவிடவே மாட்டா பார்த்துக்கங்க. நீங்கள் தாராளமாக கூட்டு போங்க, அவள் எல்லாத்தையும் பார்த்துக்குவா. ரொம்ப சந்தோஷம்மா. அப்போ சீக்கிரமே கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம். என்ன வேதவள்ளி அம்மாவும் அந்த பொண்ணை சீக்கிரமே அவங்க பையனுக்கு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாளும் ஆச்சு. கல்யாணம் ஆகி 1 மாதம் முடிஞ்சுமே மீராங்கிற பொண்ணு எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கல. அம்மாடி மீரா, மீரா கொஞ்சம் எந்திரிமா. கல்யாணம் ஆகி 1 மாதம் ஆக போகுதுல்ல, இன்னும் கொஞ்சமாச்சும் பொறுப்பை ஏற்றுக்கணும்னு மனசே வரமாட்டேங்குதே. கொஞ்சம் எந்திரி. என்னங்கத்த, நான் எப்போவுமே 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்போ எதுக்கு உடனே எழுப்புனீங்க? எனக்கு உடனே எழுப்புனா தலையெல்லாம் சுத்து பார்த்துக்கோங்க. அதனால என்னை கொஞ்சம் தூங்க விடுங்கத்த. ஏம்மா 1 மாதம் நீ நல்லா தூங்கி எல்லாமே ரெஸ்ட் எடுத்துக்கிட்ட, நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் இப்போ பொறுப்பை ஏற்றுக்கிற நேரம் வந்துருச்சு இல்லை. தயவு செஞ்சு கடையை பார்த்துக்குமா. நீ காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு கடைக்கு போனாதான் காலைல வர கஸ்டமரை கொஞ்சம் பார்த்து பிரெட் ஆம்லெட்லாம் போட்டு கொடுக்க முடியும் கண்ணு. நீ தானே இல்லை பொறுப்பு ஏற்றுக்கிறேன்னு சொன்ன. தயவு செஞ்சு பார்த்துக்கம்மா. போய் தொலைகிறேன். என்னை தினமும் இப்படியே பண்ணுங்க. நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்களா கொஞ்ச நேரம் கூட? நான்லாம் எங்கள் அம்மா வீட்டில் 10-11 மணி வரைக்கும் தூங்குவேன். எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன். எங்கள் அம்மா தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. இங்கே வந்து 6 மணிக்கெலாம் நான் கிளம்பி போகணுமா? ஏம்மா நானே உடம்பு முடியாதவாம்மா. நான் உங்ககிட்ட சொல்லி தானே கல்யாணம் பண்ணினேன். இப்போ இந்த மாதிரி சொன்னால் என்ன அர்த்தம்? சரி வீட்டு வேலைகள்லாம் நான் பார்த்துக்கிறேன், கடை வேலைகளை மட்டும் நீ பார்த்துக்க கண்ணு, கிளம்பு. அவளும் ரொம்ப கோவத்தோட வேண்டா விருப்போட அந்த கடைக்கு கிளம்புனா. இந்த பொண்ணு என்ன முன்னாடி சொன்னது ஒரு மாதிரி இருக்குது, இப்போ செய்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்குது. என்னத்த சொல்கிறது? இந்த கிளவியோட இம்சையாக இருக்குது. அந்த கிளவி எப்படியாவது கிளப்பி விடணும். இல்லைன்னா அந்த கிளவி நம்மள நிம்மதியாகவே இருக்க விடாது. இப்படி கொஞ்ச நேரம் கூட தூங்க விட மாட்டேங்குது. 10 மணிக்கு எழுப்ப வேண்டியதுனே இப்போயே எழுப்பி விட்டு வேலை பார்க்க விடுது. தூக்கம் வேற தொலைக்கிடுச்சே. அந்த மீராங்கிற பொண்ணு அந்த கடையிலேயே நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சா. வர கஸ்டமர் எழுப்புனா கூட எந்திரிக்கிறதே கிடையாது.
ஏம்மா ஏம்மா கொஞ்சம் எந்திரிம்மா, ஒரு பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுமா. ஏம்மா வேதவழி மருமக தானே நீ? என்ன அவ எப்படி இருக்கா, நீ எப்படி இருக்கிற? இப்படி தூங்குனா என்னம்மா அர்த்தம்? கொஞ்சம் எந்திரிச்சு பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுமா. பிரெட் ஆம்லெட்லாம் கிடையாதுங்க, கிளம்புங்க. இங்கே பிரெட் ஆம்லெட்லாம் நாங்கள் போடுறதில்ல. எனக்கு தூக்கமாக வருது, தயவு செஞ்சு கிளம்புங்க. வேதவழி இல்லை, கீதவழி இல்லை, கிளம்புங்க. அட கடவுளே, இந்த பொண்ணு என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது? அம்புட்டு எம்புட்டு நல்லா கடையை போட்டிருந்தா இந்த கடையவே அழுக்கி பிறந்தவளா இருப்பா போல இருக்குது. இப்படி ஒருத்தி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறா. அப்புறம் இவளை என்னன்னு சொல்ல முடியும்? ஒரு போனை போட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு போவோம். ஹலோ, ஏண்டி வேதவழியே, ரொம்ப நல்ல மருமகளை பிடிச்சிட்டு வந்திருப்ப போல. இங்கே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. பிரெட் ஆம்லெட் கேட்டால் என்ன திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறா? பிரெட் ஆம்லெட்லாம் இங்கே கிடையாது, போகிறதுல கிளம்புங்கிறாடி. நல்ல தூக்கமான தூக்கம் தூக்கிட்டு இருக்கா பார்த்துக்க. உன் கடையில் எவனாவது எடுத்துகிட்டு போனால் கூட தெரியாது போல அவளுக்கு. அவங்களும் ஒரு ஃபோன் போட்டு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் இவளை? எத்தனை தடவை சொன்னேன், கேட்கவே மாட்டேங்கிறாளே. ஏமா கொஞ்சம் எந்திரிமா. என்னம்மா இப்படி கடையை திறந்து வச்சுட்டு இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிற? பொருள் எல்லாம் யாராவது எடுத்துகிட்டு போயிட்டா என்னம்மா பண்ணுறது? அத்தை, 6 மணிக்கெலாம் என்னை எழுப்பி விட்டீங்க. அதனால தான் எனக்கு கண்ணு சொருவிக்கிட்டே இருக்குது. அதனால தான் தூக்கமே வந்துட்டு இருக்கு பார்த்துக்கோங்க. நீ எப்பவும் போல் 10 மணிக்கு எழுப்பி விட்டுருந்தா நான் பிசாடி ஃப்ரெஷ்ஷாக இருந்திருப்பேன். போங்க அத்தை நீங்கள். ஏம்மா, உனக்கு நான் சொல்கிற விஷயம் புரியுதா இல்லையா? உன் புருஷனோட சம்பாத்தியம் பத்தாதுன்னு சொன்னால் புரிஞ்சுக்கம்மா. எனக்கு அப்புறம் நீ தான் இந்த கடையை பார்த்துக்கணும். இந்த கடையை மட்டுமே வச்சு தான் உங்களால் ஓட்ட முடியும் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீயும் சேர்ந்து வேலைக்கு போக வேண்டியதுதான். அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. என்ன வர ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு நீங்கள் பேசுகிறதெல்லாம் சுத்தமாகவே பிடிக்கல. இருங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் எல்லாமே. என்ன வர ரொம்ப அதட்டுறீங்க, ரொம்ப திட்டுறீங்க. நேரம் ஆக ரொம்ப திமிரு ஏறுது உங்களுக்கு. நைட் ஆனதுமே அவளோட கணவன்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தா. எங்க இதெல்லாம் எனக்கு சரிப்பட்ட வர மாதிரி தெரில. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே கிளம்புறேன், நீ விட்டுருங்கப்பா. என்னம்மா இது? அம்மா வேலை சொன்னது தப்பா? கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொன்னாங்க தானே? நீ என்னம்மா அப்படி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அம்மா சொன்னதுல என்ன தப்பு இருக்குது? அந்த சம்பாத்தியத்தை வச்சு தானே நாளைக்கு நம்ம குடும்பத்தை பார்க்க முடியும். நீ இப்பயே இந்த வேலையை கற்றுக்கிட்டா தானே முடியும். அதுக்கு தானே அவங்க சொல்கிறாங்க. இதோ பாருங்க, தனி கொடுத்தனும் போகலான்னா போகலாம். இவங்க கூட என்னால் இருக்க முடியாது பார்த்துக்கோங்க. இதுதான் முதலும் கடைசியும். நீங்கள் வரீங்கன்னா வாங்க, இல்லைன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு எந்த விஷயமும் கிடையாதுங்க. உங்களோட முடிவை சொல்லிட்டீங்கன்னா நான் பெசாட்டு இப்போயே பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். இந்த கொடுமையில் என்னால் இருக்க முடியாதுப்பா. என்ன என்னால் நிம்மதியாக தூங்க முடியல, எங்கேயுமே போக முடியல. ச்சே. இந்த பாரு செல்வம், அவள் சொல்கிற மாதிரி தனி கொடுத்தனமே கூட்டிகிட்டு போ. அவள் நல்லா இருந்துட்டு போகிறா. எதுக்கு நான் இங்கேருந்து அவளை வேலை சொல்லி அவளை ரொம்ப டென்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நீ அவளை தனி கொடுத்தனமே கூட்டிகிட்டு போ. எப்பா ரொம்ப சந்தோஷம். ஏங்க அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, தயவு செஞ்சு கிளம்புங்க, தனி கொடுத்துன போயிடலாம். எனக்கு இந்த செயலெல்லாம் வாழவே முடியாது, கிளம்புங்க. அடுத்த நாள் காலையிலேயே எல்லாத்தையும் எடுத்துட்டு அவள் தனி கொடுத்தனத்துக்கு கிளம்புனா. எல்லாத்தையும் சொல்லி தான் கல்யாணம் பண்ணோம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி வந்து சேர்ந்துருக்கிறா பாரு. இவளெல்லாம் என்னன்னு சொல்ல முடியுச்சா? நல்லதுக்கே காலம் கிடையாது. இவளோட நல்லதுக்கு தான் நம்ம சொன்னோம். ஆனால் இவன் நம்மளவே கெட்டவளாக்கிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கிறா. என்னமோ பண்ணட்டும், பேசாமல் நம்மளே கடையை பார்த்துக்க வேண்டியதான். என்ன உடம்பு தான் கொஞ்சம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அவங்களும் வழக்கம் போல் கடைக்கு போனாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் வேதவள்ளி அம்மாவுக்கு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுறப்ப அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஐயோ, என்னாச்சுப்பா என் மருமகளுக்கு? அட கடவுளே, இப்படியே ஆகணும். எதாக இருந்தாலும் பார்த்து செய்ய மாட்டாளா? ஐயோ, காலை உடச்சிக்கிட்டாளா? கொஞ்சம் பொறு, நான் ஓடி வர இரு. வேதவள்ளி அம்மா தன்னோட மருமகளுக்கு இப்படி ஆனதுமே கடையை அப்படியே போட்டுட்டு வேக வேகமாக ஓடி போனாங்க. ஐயோ, என் மருமகளுக்கு என்ன ஆச்சு? ஐயோ, கால் உடஞ்சபடி உட்காந்துருக்கிறாளே. என்னம்மா நீ எதா இருந்தாலும் பார்த்து செய்ய மாட்டியா? இப்போ பாரு, கால் உடஞ்சு உன்னால நகராம உட்காந்து கிடக்குற. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எதா இருந்தாலும் பார்த்து செய்யணும். ஏமா? அது ஒன்றும் இல்லைங்க, பெஞ்சில் ஏறி இந்த ஃபோட்டோவை தொலைச்சிட்டு இருந்தேன். தடுமாறி கீழே விழுந்துட்டேன். அதில் காலில் லைட்டாக கிராக் ஆயிடுச்சுன்னு சொல்லி இது கட்டு போட்டு விட்டுருக்குறாங்க. ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் இப்போ. என்னம்மா இப்படி இருக்கிற? கொஞ்சமாச்சும் பார்த்து சூதானமாக செய்ய வேண்டாமா இதெல்லாம்? நீங்கள் தான் இந்த பொண்ணோட மாமியாரா? இந்த பொண்ணு 1 மாதமாவது பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். அப்போ தான் கால் கொஞ்சம் நல்லாகும் பார்த்துக்கோங்க. நீங்கள் கூடவே இருந்து கொஞ்சம் அந்த பொண்ணை பார்த்துக்கோங்க. சரிங்க டாக்டர், என் மருமகளை நானே பார்த்துக்கிறேன். இனிமேல் அவளை எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன். ரொம்ப நல்லதுமா, கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் கிளம்புறேன். கொஞ்ச நேரத்தில் இந்த மீராங்கிற பொண்ணு அழுகவும் ஆரம்பிச்சா. ஏமா என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கிற? கால் எதுவும் வலிக்குதா? அத்தை டாக்டரை கூப்பிட்டா? என்னாச்சு கண்ணு? அம்மா, அவள் எதுக்கு அழுகிறா நான் சொல்லவா? அவங்க அம்மாவை கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, இந்த கட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அவங்க அம்மா வரவே இல்லை. அதுக்காக தான் அவள் அழுதுகிட்டு இருக்கிறா. அவங்க அண்ணனோட ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்திருக்குல்ல, அந்த குழந்தைய பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம்மா. அதனால வேற யாராவது வேலைக்கு போட்டு பார்த்துக்கொடின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் அப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறா. இப்போ நீ என் மருமகளை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லவும் அவளுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. வேற ஒன்றும் கிடையாது.
என்னம்மா நீயே அத்தை உன்னைய பார்த்துக்க மாட்டேன்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ எனக்கு மருமக இல்லையா? நான் உன்னைய மருமகளா தான் பார்க்குறேன். நீ வேலை செய்யாதனால உன் மேலே கடுப்பு கோவம்லாம் வந்துருமா என்ன? என்ன வந்தாலுமே நீ என் மருமக. விடு விடு, அவங்க சூழ்நிலை அப்படி, நம்ம என்ன அதுக்கு பண்ண முடியும்? நீ கவலைப்படாத, அத்தை தான் உன் கூடயே இருந்து பார்த்துக்கிறேனே. அத்தை என்னைய மன்னிச்சிடுங்க. உங்களை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இவரை தனி கொடுத்துன்னு கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் ஒன்று கூட மனசில் வச்சுக்காம எனக்கு வந்து எல்லா உதவியும் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க. இதுவே எனக்கு மனசு ரொம்ப குளிர்ந்து போச்சு அத்தை. இனிமேல் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டு நடப்பேன் அத்தை. எப்பவும் உங்களை விட்டு போக மாட்டேன். எனக்கு நீங்கள் எப்போவுமே என்னோட அம்மா மாதிரி தான். நீங்கள் என் கூடவே இருந்து என்னைய பார்த்துக்கிறேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை. இனிமேல் அவங்கள விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டு நடந்து பேத்த. அந்த பொண்ணு தன்னோட மாமியாரை புரிஞ்சுட்டு திரும்பவும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.